இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் இதுகுறித்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் உடன் செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், முதற்கண் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. நீங்க தலைவராக பதவியேற்று ஒரு 100வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்திருக்கீங்க. அதே போல இஸ்ரோ தரப்பில் 100வது ராக்கெட்டு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கான மகிழ்ச்சியா இருக்குது? இது எனக்கு மட்டும் இல்லை, ISROவில் உள்ள எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் இந்திய மக்களுக்கும் உள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா நம்ம ஒரு சாதாரண நாடு. 1979 முதல் ராக்கெட் அனுப்பிட்டு இன்னைக்கு 100வது ராக்கெட்டை வெற்றிகரமாக அனுப்பியிருக்கோம். அதனால இது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். எல்லா இந்திய மக்களுக்கும் உள்ள ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ஓகே சார், இதுல எதிர்கொண்ட சவால்கள் என்ன? நம்மள்ட்ட அடுத்தடுத்த திட்டங்கள் என்னென்ன சார் இருக்குது? இல்லை, திட்டங்கள் நிறைய இருக்கு. திட்டங்கள் புதுசாட்டு ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச்சர் ஒரு 30,000 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோள்களை கொண்டு அனுப்பக்கூடிய ஒரு ராக்கெட் அந்த டெவலப் பண்றது. அதே மாதிரி ஆட்களை கொண்டு போயிட்டு திருப்பி சேஃபாக கொண்டு வரக்கூடிய இந்த ககன்யான் ப்ரோக்ராம் அந்த ஒர்க் இருக்கு. அப்புறம் சந்திரயான் 4 நிலாவில் தர இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம இந்திய மக்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாரதி அந்தரிக்ஷ ஸ்டேஷன் சொல்றோம், அந்த ஒர்க் அதுக்கு அப்ரூவல் பிரிலிமினரி வந்திருக்கு. அந்த ஒர்க் இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு 3வது லான்ச் பேட், இப்போ 2 லான்ச் பேட் தான் இருக்கு. இதை வச்சு எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. 3வது லான்ச் பேடுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ் குலசேகரப்பட்டினத்துக்கு அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. அதுபோல இந்த சாதாரண மக்களுக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேவிகேஷன் ஏரியாவில், கம்யூனிகேஷன் ஏரியாவில், இந்த பொட்டன்ஷியல் ஃபிஷரி சோன், அவங்க கடலுக்குள்ளெல்லாம் போய் ஏதாவது இதெல்லாம் இருக்கும்போது அவங்க பொசிஷனை கரெக்டாக சொல்லக்கூடியது, இப்படிப்பட்ட நிறைய மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம். ஏற்கனவே 4 செயற்கைக்கோள் இப்போ இன்னைக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்கோம், 5வது இருக்கு. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்? நிறைய விதத்தில் பயன்படும். ரியல் டைம் ட்ரெயினை மானிட்டர் பண்றது, போட்டை மானிட்டர் பண்றது, அதே மாதிரி ஏவியேஷன் ஏரியாவில், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாவில் நிறைய பயன்படும். நன்றி, வாழ்த்துக்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் முத்துக்குமார்.